நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், உபத்திரவங்களையும் அனுமதிக்கும் போது நம்ம ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்போம். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த உபத்திரவத்தை அனுமதித்தீர்? ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை என் வாழ்க்கையில நீங்க அனுமதித்தீர் என்று கேட்போம். ஆனால் வேதத்துல ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதித்தார், அனுமதித்து அவரை உயர்த்தினார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில சில வேளைகள்ல நம்ம தப்பு பண்ணாம, பாவம் பண்ணாம நம்ம வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்கு நேராக தான் நடத்துவார். யோசேப்பை அவர்களுடைய சகோதரர் அப்படிதான். யோசேப்போட சகோதரர்கள் அவரை பிடிக்காம அவர் மேல பொறாமை கொண்டு அவரை எகிப்துக்கு அடிமையாய் விற்று போட்டார்கள். அதோட யோசேப்போட உபத்திரவம் முடிந்து போகல. அடிமையா போன தேசத்துல எஜமானின் மனைவினால தொந்தரவு. அவருடைய பரிசுத்தத்திற்கு ஒரு கேள்வி வருது. அந்த இடத்துல தேவனுக்கு பயந்து அவர் பரிசுத்தமாய் வாழ்வதை தேர்ந்தெடுக்கும் போது அந்த எஜமானின் மனைவி அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை கொடுத்து சிறைசாலையில யோசேப்பு இருக்கிறார். இப்படி சிறைசாலையில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் கூட இருந்தார். அவர் அடிமையாக விற்கப்பட்ட போதும் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அவர் சிறைசாலையில் இருக்கும் போதும் ஆண்டவர் இருந்தார். எல்லா வேலையிலும் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அந்த உபத்திரவத்திலும் ஆண்டவர் இருந்தார். அப்படி உபத்திரவத்திலே அவர் வாழ்க்கை முடிந்ததா? இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் அவரை உயர்த்தினார். ராஜாவின் சொப்பனத்தை யோசேப்பு அர்த்தம் சொல்லி தேசத்துல உயர்த்தப்பட்டாரு. ஆண்டவர் அந்த ராஜாவுடைய சிங்காசனத்தை தவிர மற்ற எல்லா அத்தாரிட்டியும் யோசேப்புக்கு கொடுத்த அந்த ராஜா யோசேப்பை எகிப்தின் மேல் ஒரு அதிபதியாக உயர்த்தினார். அப்போ யோசேப்பு ஒரு வசனத்தை சொல்கிறார். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருந்தது. எகிப்தில் ஒரு மற்ற எல்லா சுற்றில இருக்கிற தேசத்துல பஞ்சம் வரும்போது அந்த யாக்கோபின் சந்ததியை ஆதரிக்க ஆண்டவர் பல வருடங்களுக்கு முன்னே யோசேப்பை எகிப்துக்கு போய் யோசேப்பின் திட்டங்கள் மூலமாக அந்த பஞ்ச காலத்துல தேவையான தானியங்களை சேமிக்க வச்சு யாக்கோபின் குடும்பத்தை ஆண்டவர் போஷித்தார். அதே போல இந்த நாட்களிலும் உங்களுடைய உபத்திரவங்கள் முடிவு ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் இருக்கும். இந்த காலத்துல அது ஒரு பாடு உபத்திரவமா காணப்படலாம். ஆனா வரும் காலத்துல உங்களுக்கு அது ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை மாற்றி கொடுப்பார். உங்களின் மூலமாய் பெரிதான ரட்சிப்பின் காரியங்களை ஆண்டவர் உங்கள் வீடுகளிலும் உங்களை சுற்றி இருக்கிற இடங்களிலும் செய்வார். ஆமென்.